ஆட்டிசம் என்றால் என்ன, ஆட்டிசத்தின் அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விளக்குகிறார் டாக்டர் விஜய் ஆனந்த். ஆட்டிசம் சொல்கிறது பிரெயினில் ஏற்படக்கூடிய ஒரு செயல்திறன் இம்பேலன்ஸ். குழந்தை பிறந்த உடனே எல்லா பேரண்ட்டும் நம்ம பிலீவ் பண்ணுறோம் நம்மளுடைய குழந்தை நார்மலாக இருக்குன்னு. ஆனால் 18 months 1.5 இயர்லேருந்து ஒரு 2 to 3 இயர்ஸில் ஆட்டிசத்துக்கான சைன்ஸ் அப்பியர் ஆக ஆரம்பிக்கும். எல்லா அறிகுறிகளுக்குமே ஒரே குழந்தைக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பிரெயினில் ஏற்படக்கூடிய செயல்திறன் இந்த ஃபங்க்ஷனல் இம்பேலன்ஸை 1.5 to 2 வயசுக்குள்ளே உறுதியாக நம்மளால் கணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம அதை டயக்னோஸ் பண்ணிவிட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஃபார் அசஸ்மெண்ட் ஃபார் ஆட்டிசம் ஸ்கேல் இருக்குது. இந்த ஸ்கேல் மூலமாக நம்ம அசஸ் பண்ணி கரெக்டாக நம்ம 3 to 5 இயர்ஸ் அந்த டைமில் தான் நம்மளோட பிரெயின் செல்ஸ் பார்த்திங்கனாக்கா நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லக்கூடிய ஆக்சான் டென்ட்ரைட் கனெக்ட் ஆகுது. அந்த 3 to 5 இஸ் த ஐடியல் டைம் டு இன்டர்வென், early intervene and give ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்குமே சின்ஸ் இட் இஸ் அ டிஸார்டர், நம்ம க்யூர்ன்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மிக மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா பேரண்டல் கேர் அவசியம். அந்த பேரண்டல் கேரில் பிரெயினோட ஹெல்த்தை விட கட் ஹெல்த்தை நம்ம ரொம்ப 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 கவனமாக பார்த்துக்கணும். ஸ்லீப்பிங் டிஸார்டர்ஸும் நிறைய வர ஆரம்பிக்கும். கோமார்பிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஆட்டிசம்ன்ற அந்த செயல்திறன் குறைபாடு மட்டும் இல்லாமல் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி வரலாம், ஸ்பீச் டீலே வரலாம். இந்த மாதிரி பிரெயினோடைய செயல் சம்பந்தப்பட்ட பல டிஸார்டர் பார்ட் பை பார்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். 3 to 5 கோல்டன் பீரியட், 5 to 10 பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் அதிகரிக்கும். ஆஃப்டர் 10 டீனேஜ் வரும்போது பிஹேவியரல் இஷ்யூஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். ஆஃப்டர் 18 இயர்ஸ் நம்ம என்ன தான் நம்ம தெரப்பி கொடுக்கணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னாலுமே அதுக்கான ரிசல்ட்ஸ் நமக்கு பெஸ்ட்டாக கிடைக்காது. ஸோ அதனால் ஆட்டிசம் ஏற்படுற எல்லா பேரண்ட்டுமே என்னோட சஜஷன் early intervene பண்ணுங்கள். ஒரே மொடாலிட்டியில் அப்ரோச் பண்ணாதீங்க. மல்டி டிசிப்ளினரி அப்ரோச், ஹோலிஸ்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். பேரண்டல் கேர் கொடுங்க, தெரப்பி கொடுங்க, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கொடுங்க. இஃப் நெசசரி ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் ட்ரை பண்ணுங்கள். ஃபாரின் கண்ட்ரீஸில் ஸ்டெம் செல்லில் நிறைய ரிசர்ச்சஸ் வந்திருக்குது. இப்போல்லாம் டோனார் கூட ஸ்டெம் செல்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல போன் மேரோல ஸ்டெம் செல் ட்ரை பண்ணாங்க. பட் இப்போ நிறைய டோனார்ஸ் இருக்குது. ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் ChatGPT இல்லை கூகுளில் போனீங்கன்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸ்டெம் செல் பொறுத்த வரைக்கும் கான்ட்ரவர்சியும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்றதை ஒரு பேரண்ட் அசஸ் பண்ணிவிட்டு அதனுடைய அந்த புரிதல், தெளிவான புரிதல் இருந்து நம்ம ஒரு கிளியர் டிஸ்டன்ஸ் விஷன் வச்சு அப்ரோச் பண்ணும்போது உங்கள் குழந்தை ஆட்டிசத்துக்கான தாக்கத்திலிருந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.